ஹாய் மக்களே, இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேரோட உண்மையான முகம் வந்து வெளிய வருது. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அன்ஷிதாக்கு வந்து மஞ்சரி மேல டார்கெட் பண்ணி பேசுறாங்க. அது வந்து அந்த பொம்மை டாஸ்க்ல வந்து இது பண்ணனால. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அருண் வந்து மஞ்சரி டாஸ்க்ல இது பண்ணனால பேசுனாங்க. பட் வந்து எனக்கு என்ன ஓப்பனா இருக்குன்னா, ரஞ்சித் சார் வந்து எல்லாத்துலயும் அமைதியா இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறையா ஓப்பன் அப்பா பேசு அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, மஞ்சரி டார்கெட் பண்ணி பேசுற மாரி இருந்துச்சு. அதே மாரி சாச்சனா வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ அ கேப்டன்சிக்கு விளையாடுற மாரியே தெரியல. அதனால இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, ரஞ்சித் சாரும் அண்ட் வந்து சாச்சனா போறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ பிக் பாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, முத்துவையும் மஞ்சரியும் மட்டும் வந்து தான் டார்கெட் பண்ணி பேசுற மாரி இருக்கு. ஏதோ முத்து வந்து மஞ்சரி பேச்ச கேட்டு இது பண்ற மாரியும், மஞ்சரி வந்து முத்துவோட இது வந்து பண்ற மாரியும் பேசுறாங்க. ஆனா அவங்க எனக்கு என்னன்னா, எல்லாருமே அவங்க 2 பேருமே ஓப்பன் அப்பா இருக்காங்க. எப்பப்ப பேசணுமோ அப்பப்ப மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, மத்த கண்டெஸ்ட்க்கு வந்து ரொம்ப இதா தெரியுது. எனக்கு என்னன்னா, அந்த தர்ஷிகா, விஷால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா லவ் கண்டெக்ட் பண்றாங்க. இதெல்லாம் வந்து அவங்க போலியா தான் பண்றாங்க. ஆனா அவங்க எல்லாம் யாருமே டார்கெட் பண்ணி பேசுற மாரி இல்ல. எதுக்கு எடுத்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, மஞ்சரி முத்து. எனக்கு என்னமோ இவங்க 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங் கண்டெஸ்ட்டா இருக்கனால தான் இவங்கள வந்து போட்டு தள்ளுறாங்களோ அப்படிங்கிற எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கு. அதே மாரி சௌந்தர்யால ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறா. ஏதோ அப்படிங்கிறதுக்காக பண்றா. அவ ரியாக்ஷன் வச்சு பிக் பாஸ் வந்து உள்ள வச்சுக்குவாங்க போல. ஏன்னா டைம் பாஸ்க்கு இது பண்ற மார. அண்ட் மத்த கண்டெஸ்ட் ரியான், ஜாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபர்ஸ்ட்லாம் வந்து இதுக்கு இருந்தாலும் ஒரு சப்போர்ட்டிவா ஒரு இதா பேசிட்டு இருந்தாங்க. நேர்மையா பேசுற மாரி இருந்துச்சு. இப்ப எல்லாரும்